Hello students, now we are going to see about stoichiometry. Stoichiometry is nothing but it is a quantitative relationship between reactant and products in a balanced chemical equation. Okay, it is a quantitative relationship between reactants and products in a balanced chemical equation. The quantity of reactants and products can be expressed in terms of moles or gram or in terms of volume. Okay, volume express பண்ணலாம் இல்லனா மோல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் மாஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, கிராம்ல. ஸோ அதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் ஆர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை அவோகட்ரோ நம்பர். இந்த ஈக்குவேஷனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இந்த மாஸ் யூனிட் வால்யூம் இல்லைனா மோல்ஸ் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, கன்வர்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So methane on reaction with oxygen on heating it gives carbon dioxide and water. Carbon dioxide and water. So இது எல்லாமே gaseous stateல இருக்கு. Reactant என்ன இருக்குன்னு பாருங்களேன். Reactant methane, oxygen. இதான் reactant. Product என்ன இருக்கு? Carbon dioxide, water. Okay. இப்போ நமக்கு என்ன மெயினாக தெரியணும் அப்படின்னா stoichiometric coefficient என்னன்னு தெரியணும். Stoichiometric coefficient value. மீத்தேனுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு? 1. ஸோ 1. ஆக்சிஜனுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்கு? 2. ஸோ 2. கார்பன் டை ஆக்சைடுக்கு முன்னாடி 1. ஸோ 1. வாட்டர் 2. ஸோ இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஸோ மீத்தேனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 2. இந்த ஆக்சிஜனுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும், அதுதான் இங்கே வரணும் 2. ஓகே. ஸோ மோல் ரிலேஷன்ஷிப் ரியாக்டன்ட்லேயும் மோல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ப்ராடக்ட்லேயும் மோல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இதுதான் மோல் ரிலேஷன்ஷிப். ஸோ என்ன சார் வரும் அப்படின்னா இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்கோ அது மோல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஸோ அப்போ 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 மோல் ஆஃப் மீத்தேன் reaction with 2 moles of oxygen reacts with 2 moles of oxygen, it gives 1 mole of carbon dioxide and 2 moles of water. அப்போ moles, number of moles 1 mole, 2 moles, இங்கே 1 mole, 2 moles. இதுதான் வரும் மோல் ரிலேஷன்ஷிப். மாஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ என்ன சார் வரும் அப்படின்னா 1 மோலுக்கு மீத்தேன் கேஸ் எவ்வளோ இருக்கும்? அட்டாமிக் மாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். மாலிகுலர் மாஸ் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ 4 ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்றதுனால 12 + 4 16 கிராம். கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் 16 கிராம். இங்கே 2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. 2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இப்போ என்ன வரும் அப்படின்னா 32 கிராம்னு வரும். 16 + 16 2 ஆக்சிஜன் இருக்குது. 16 + 16 32. அப்போ 2 மோல்ஸ் இருக்கிறதுனால 64 கிராம்னு வரும். 64 கிராம். ஸோ 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 2 × 16 32. 32 + 12 44. 1 மோல் அப்படின்றதுனால 44 கிராம். வாட்டர் எத்தனை மோல்ஸ் இருக்குது? 2 மோல்ஸ் இருக்குது. வாட்டரில் 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ 1 மோல் ஆஃப் வாட்டர் அப்படின்றது 18 கிராம்னு வரும். மாஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 18 கிராம். ஹைட்ரஜன் 2 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16. அப்போது 16 + 2 18 கிராம். 2 மோல்ஸ் இருக்கிறதுனால 36 கிராம்னு வரும். 36 கிராம். ஓகே, இது வால்யூம் ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். வால்யூம் ரிலேஷன்ஷிப் ரியாக்டன்ஸ்லையும் வால்யூமில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ப்ராடக்ட்லையும் வால்யூமில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். 1 mole of any gas at STP, that is nothing but 22.4 liter. 22.4 liter. அப்போ இங்கே எத்தனை மோல் இருக்குன்னு பாருங்கள். 1 மோல் தானே இருக்குது. 1 மோல் அப்படின்னா 22.4 liters. இங்கே 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? 44.8 liters. 44.8 liters. 1 mole 22.4 liters. 2 moles
44.8 liters. எந்த கேஸ் அப்படின்றது முக்கியம் கிடையாது நமக்கு. கார்பன் டை ஆக்சைடா, வாட்டரா, இல்லை ஆக்சிஜனா, மீத்தேனா அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. வால்யூம் ஆஃப் எனி கேஸ் at STP, that is nothing but 22.4 liter, 1 mole. 1 moleக்கு 22.4 liter அப்படின்னா 2 molesக்கு என்ன வரும்? 44.8. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? How many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஷனுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பேஸில் நம்ம எழுதிக்கணும். ஸோ நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடணும். ஸோ நைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இப்போ 2. அப்போ ஹைட்ரஜன் 2 3s are 6. அப்போ இங்கே 3. ஸோ இதுதான் ஆஸ் பெர் ஸ்டாக்கியோமெட்ரி இட் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தான் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 10 moles of ammonia. As per stoichiometry, 3 moles of hydrogen produces 2 moles of ammonia. Three moles of hydrogen, 2 moles of ammonia நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, 10 moles of அமோனியாவுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தேவைப்படுதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை இந்த இடத்துல 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 5s are 10. அப்போது ஹோல் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 5 nitrogen plus 3 5s are 15 hydrogen gives 2 5s are 10. ஜஸ்ட் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். அப்போது 10 moles of ammonia உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. அப்போ ஹைட்ரஜன் எவ்வளவு தேவைப்படுது? 15 moles of hydrogen is required. அப்போ 3 moles of hydrogen produces 2 moles of ammonia அப்படின்னா, அப்போ 10 moles of hydrogen நமக்கு வேணும். அதுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தேவைப்படுது? 15 moles of hydrogen. Therefore 15 moles of hydrogen is required to produce 10 moles of ammonia. Okay, second question பார்க்கலாம். Calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. Equation நம்ம first எழுதிக்கலாம். So methane on combustion gives carbon dioxide plus water. நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். அப்போது இங்கே 2 இங்கே 2 வரும். எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1 mole of methane produces 2 moles of water. இப்போ நாம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிராமில் கேட்டிருக்காங்க. அப்போ நாம மோல்ஸில் இருக்கிறத கிராமுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். 1 mole of methane அப்படின்னா என்ன வரும்? 16 gram of methane சொல்லலாமா? 16 gram of methane அப்படின்னு சொல்லலாம். 16 gram of methane produces 2 moles of water. 2 moles of waterனா 1 mole of waterக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 18 gram வரும். அப்போ 2 moles அப்படின்னா 36 gram of water. ஓகே, ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 32 gram of methane கம்பஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 32 gram of methane கம்பஷன் ஆகும் பொழுது எவ்வளவு வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 32 அப்படின்னா இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 16 என்ன வரும்? 32. அப்போது 32 gram of methane produces
அப்போ இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 72 கிராம் ஆஃப் வாட்டர். இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ சிம்பிளான மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். தேங்க்யூ.